ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அம்மா வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி இந்த தக்காளி ரொம்ப அழகாக இருந்தது. அழகாக கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது தக்காளி. பார்க்கவே சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகாக அம்மா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த தக்காளி இதுவை ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கருகப்பிலை செடி. பெரிய சின்ன செடியாக வச்சு பெரிய மரமாக வந்துடுச்சு. அம்மாவுக்கு ரொம்ப ஈஸி. மாடியில் போய் அழகாக கருகப்பிலை பறிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கும் தாளிச்சுடுவாங்க. சூப்பராக அழகாக இருக்குது இந்த கருகப்பிலை செடி. பக்கத்தில் செம்பருத்தி செடி ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் டெய்லி அம்மா இதுலேருந்து தான் பறிச்சுட்டு வந்து சாமிக்கு பூ வைப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு மஞ்சள் கலரில் பூ பூக்குது. அந்த ஒரு செடி ஒன்று கூட இருக்குது. அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மஞ்சள் கலர் பூவும் சிகப்பு கலர் பூவும் அம்மா சாமிக்கு சேர்த்து வைக்கும்போது சாமி படங்களில் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கேருந்து மெட்ரோ ட்ரெயின் லைன் பார்க்கலாம். இது ரோஜா செடி. இது பக்கத்துலேயே திருப்பி செம்பருத்தி செடி, இன்னொரு செம்பருத்தி செடி வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப அழகான செடி, ரொம்ப அழகாக இருக்கும். பக்கத்தில் மாங்கன்று. ஆமாம், மாங்கன்று ரொம்ப அழகாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. வரும் பக்கத்தில் மாங்கன்று. மாங்கன்று ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா சின்ன தொட்டியில் வச்சே இவ்வளோ பெரிய கன்று வந்திருக்கு. பக்கத்தில் மாதுளை போட்டிருக்காங்க அம்மா. மாதுளை அதுலேயும் வரும். இப்போ இல்லை, பழம் இல்லை, பட் ஆனால் வரும், மாதுளை வரும். ஆமாம், பக்கத்துலே மஞ்சள், கிழங்கு மஞ்சள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ பச்சளை செடிகள் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு 1 மணி நேரம் டெய்லி, காலையில் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் மாடியில். ரொம்ப அம்மாவுக்கு இஷ்டமான வேலை. எல்லோரும் நீங்கள் இந்த மாதிரி மாடி தோட்டங்கள் வைத்து சந்தோஷப்படலாம். மனசு சரியில்லைன்னா மாடியில் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்தால் போதும், எல்லா கவலைகளும் மறந்து போயிடும். முருங்கை மரம் வச்சுருக்காங்க அம்மா மாடியில். அதில் எவ்வளோ சூப்பராக முருங்கை காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போதைக்கு 3 காய் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆமாம், அரளி வச்சுருக்காங்க, சிகப்பு அரளி. அது கூட ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்தில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.